அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று 26/3/2025. இன்று நாம் பார்க்கக்கூடிய பகுதி அழகு 7ல் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். பெருஞ்சித்திரனார் யார், இவரை பற்றி ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 21வது நூற்றாண்டில் வாழ்ந்த, பகுத்தறிவு சார்ந்த, தமிழ் தேசியம் சார்ந்த, தமிழ் உணர்வு சார்ந்த ஒரு பாவலராக இருந்தவர் தான் ஐயா பெருஞ்சித்திரனார். சாதிகளுக்கு எதிராகவும் தமிழ் மொழி பற்று அதிகமாக இருந்தது. இதனால் பார்த்தீங்கன்னா தமிழ் விடுதலைக்காக, தமிழ் ஈழ விடுதலைக்காகவும் பல்வேறு பாக்கள் பாடியிருக்கிறாரு. இவரை பற்றி பள்ளி பாட புத்தகங்களில் கொடுத்துருக்குறாங்க. இவருடைய காலம் 1933 முதல் 1995 வரைக்கும். இவர் சுதந்திரத்திற்காக இவருடைய போராட்டம் கிடையாது, சமூக விடுதலைக்காக தான் இவருடைய போராட்டம் இருந்துச்சு. இவருடைய 14-15 வயசுல இவருக்கு சுதந்திர இந்தியாவில் 14-15 வயது ஆகும்பொழுது இளைஞனாக இருக்கிறாரு. ஸோ இவருடைய காலகட்டத்தில் சுதந்திரத்துக்கு போராட வேண்டிய தேவை இவருக்கு இல்லை. அதனால சமூக விடுதலைக்கும் அன்றைக்கு இருந்த சமுதாயத்தில் உள்ள ஜாதி ஏற்ற தாழ்வுகளுக்கும் கொடுமைகளுக்கும் எதிராக இவர் போர் புரிகிறார். அதனால கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாளில் 20 முறை சிறைச்சாலையை சந்தித்திருக்கிறார் இவர். ஸோ பெருஞ்சித்திரனாரை பற்றி இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த காணொலியில் முழுக்க பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான கேள்விகள் எப்படி கேட்பாங்கிறதோட பார்க்கலாம். அதாவது 21வது நூற்றாண்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதிய அடிமைத்தலைகளை எதிர்ப்பதற்காக பலர் கிளம்பியிருந்தாங்க. அதில் நம்ம எல்லாருமே பொதுவாக சொல்லக்கூடிய ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரை நம்ம பொதுவாக சொல்லுவோம். ஆனால் பெரியாரை போன்றே பலர் பார்த்தீங்கன்னா சாதி ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக போர் தொடுத்தவங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆள் தான் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தன்னுடைய பாடல்களை பாடுறார் பாருங்க. பல்லென்போம் பறையென்போம் நாடார் என்போம், பழிதன்னை எண்ணாமல் வண்ணார் என்போம், பிள்ளை என்போம் முதலி என்போம், நாயக்கர் என்போம், பிழைநானா அருந்ததியர் படையாட்சி என்போம், எல்லல் செய்திகின்றோம் தாழ்வுகின்றோம், எண்ணுங்கள் நம்மை தமிழர் என்கின்றோமா, குள்ள மணற்பான்மை இது தொலையும் மட்டும் கூசுங்கள் நாணுங்கள் தமிழ் நாட்டாரே அப்படின்னு சொல்லியிருக்கார். நம்ம மக்கள்ல யாரை கேட்டாலும் நான் ஒவ்வொரு சாதியினர் அப்படின்னு நம்மளை உயர்த்தி சொல்றோமே தவிர, நான் தமிழர் அப்படிங்கிறத நம்ம உயர்த்தி சொல்றதுக்கு என்னைக்காவது நம்ம முயற்சி செஞ்சிருக்கிறோமா? இத்தகைய குள்ள மணற்பான்மை உடையது தொலையும் மட்டும் கூசுங்கள் நாணுங்கள் தமிழ்நாட்டாரே அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ இதுல இருந்தே அவர் சாதிக்கு எதிரான அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட முடியும். தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் தொடங்கும் பொழுது அந்த தனித்தமிழ் இயக்கத்திலையும் ஒரு சிறந்த பாவலராக இருந்தாரு. தமிழ் ஈழ விடுதலை போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா? அப்பொழுதும் தமிழ் ஈழத்திற்காக தன்னுடைய குரல் கொடுத்தவர். இதோ ஒருவன் நான் இங்கிருக்கிறேன், என்னை சிறை செய்யினும் செய்க, ஈழத் தமிழரை ஆதரிக்கின்றேன், என் தலை கொய்யினும் கொய்க அப்படின்னு பாடியிருக்கார். அப்ப இவருடைய ஆர்வம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தந்த பிரிவுகள்லாம் இருக்கு. தனித்தமிழ் கொள்கை, சாதிய எதிர்ப்பு, இதுலெல்லாம் இவர் முன்னாடி நின்ன ஒரு பாவலராக இருந்திருக்கிறார். ஸோ இவர் பிறந்த மாவட்டம் பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம் என்கின்ற ஒரு பகுதியில் இவர் பிறக்கிறாரு. ஸோ இவருடைய பிறந்த தினம் பார்த்தீங்கன்னா 10 மார்ச் 1933 இவருடைய இறப்பு 11/6/1995 வரைக்கும். சரி, இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா துரை மாணிக்கம், அதான் அவருடைய இயற்பெயர். அதுக்கப்புறம் இந்த துரை மாணிக்கம்ங்கிற பெயர் தன்னுடைய தந்தை துரைசாமி குஞ்சம்மாள், இந்த துரைசாமி என்கின்ற பெயரை தன்னோட பெயருக்கு பின்னாடி வரைக்கும் கடைசி வரைக்கும் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். ஸோ இவருடைய தந்தை இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒரு தலைமை காவலராக இருந்திருக்கிறார். இவருக்கு 2வது மகனாக ஐயா துரைமாணிக்கம் பிறந்திருக்கார். முதல்ல ஒரு அக்கா, அதற்கு பிறகு பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவருடைய பேர் என்ன சொன்னோம்? துரை மாணிக்கம் என்ற பேரில் பிறக்கிறாரு. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமுத்திரம், அதான் அவருடைய ஊர், சொந்த ஊர். இவருக்கு பிறகு இவருக்கு நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. இவருடைய தாத்தா பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இலங்கை பீரியட், இலங்கை காலகட்டங்களில் மலைப்பகுதியில் தோட்ட தொழிலாளராக பணியமர்த்தப்பட்டு அங்கேயே காலமானவர். அதனால இவருக்கும் இந்த இலங்கை தமிழர்களுக்கும் நிறைய பாடுபடக்கூடிய ஆர்வம் என்பது அவருக்கு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இவருக்கு பெற்றோர் விட்ட பேர் தான் ராசமாணிக்கம். பின்னாடி தன்னோட தந்தை பெயரை முன்னோட்டாக இணைத்து துரைமாணிக்கம் என தொடக்க காலகட்டத்தில் இவர் வைத்துக்கொள்ள ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தன்னுடைய வாழ்நாளில் திருவள்ளுவர், மறைமலடிகளார், பெரியார், பாரதிதாசன், தேவநேய பாவாணர் இவங்க எல்லாத்தையும் பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி ஆர்வப்பட்டதாக நிறைய இடங்களில் சொல்லியிருக்கார். இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு நிறைய பட்ட பெயர்கள் கொடுத்துருக்குறாங்க.
அந்த பட்ட பேர்கள் பாருங்க, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தற்கால நக்கீரர் என்று ஒரு பேர் இருக்கு. தனித்தமிழ் மறவர் என்கின்ற ஒரு பட்டம் இவருக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இவருடைய சிறப்பு பேர்கள், இவர் வந்து சிறப்புப்படுத்தி சொல்வதற்காக பயன்படுத்திய பேர்கள். இவருடைய படைப்புகளை வந்து நிறைய கேட்பாங்க. இதுல அவருடைய இதழ் வந்து ரொம்ப முக்கியமான இதழ் வந்து இந்த தென்மொழி என்கின்ற இதழ். இந்த இதழை நடத்தினதுக்காகவே இவர் பல முறை என்ன பண்ணியிருக்காருன்னா சிறை சென்றிருக்கிறார். ஸோ 1991 முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலையை தொடர்ந்து கூட இந்த இதழில் அவர் எழுதி வந்த ஒரே காரணத்துக்காக 26 ஜனவரி 1993 அப்போ இருந்த தடா சட்டத்துக்கு கீழே ஒரு 7 மாதம் இவரை வந்து சிறையில் அடைச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 20 முறைக்கு மேலாக இவர் என்ன செஞ்சிருக்காரு, ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு. ஸோ தமிழ் விடுதலைக்காக நிறைய கருத்துக்களையும் இவர் எழுதியிருக்காரு. ஸோ தடா சட்டம்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டெரரிசம் ஆன்டி டிஸ்ரப்டிவ் ஆக்டிவிட்டிஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. பயங்கரவாதம் மற்றும் சீர்குலைவு நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்திலையும் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 1975 அப்போ எமர்ஜென்சி இருந்த பீரியட்ல கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிசா அப்படின்னு ஒரு சட்டம் வந்துச்சு. அதான் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். அந்த மிசா சட்டத்திலும் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல தான் ஐஐ அப்படிங்கிற ஒரு நூலுடைய 2வது பகுதியை அவர் எழுதி முடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஐஐன்னு காட்டியிருக்காங்க, இந்த நூல்களை எழுதி முடிச்சிருக்காரு அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஸோ இவருடைய இதழ் பாருங்க, தென்மொழிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இதழ். தனித்தமிழ் இலக்கிய ஏடு, தமிழ் சிட்டு. தமிழ் உணர்வு நமக்கு அதிகமாக இருக்கும் பொழுது அது மற்ற மொழியியலாளர்களையும் மற்ற மொழியை தமிழ்ல திணிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் அது கடுமையான ஒரு எரிச்சலை ஊட்டும் இல்லையா? அப்ப என்ன பண்றாங்க, இவரை பலமுறை கைது செய்வதற்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அது வழிவகுக்கக்கூடியதாக இருக்குங்க. தமிழ் நிலம் அப்படிங்கிற ஒரு இதழையும் இவர் வந்து நடத்தி கொண்டு வருகிறார். மொத்தம் 3 இதழ். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். நல்ல தமிழ்ல ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்கார். இவருடைய மகள்களோட பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தூய தமிழ் பேர்கள் வச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா பொற்கொடி, தேன்மொழி, பூங்குன்றன், பொழிலன், பிறைநுதல், அதுக்கப்புறம் சித்திர செந்தாழை. இந்த பேர்கள்லாம் நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். இவ்வளோ தூய்மையான அழகான தமிழ் பேர்களாக தன்னுடைய மகள்களுக்கு வச்சிருக்கிறார். ஸோ இந்த 3 இதழ்கள் மூலமாக உலக தமிழர்களுடைய தனித்தமிழ் உணர்வை ஊட்டியவர். மறைமலையடிகளாரை பார்த்த பிறகுதான் தனக்கு அந்த தனித்தமிழ் உணர்வு ஏற்படுதுன்னு சொல்றார். ஸோ இந்த நூல்கள் எல்லாத்தையும் படைப்புகளை தனியாக பார்ப்போம். அதற்கு முன்னாடி பெருஞ்சித்திரனாருடைய நூல்களை பார்த்தீங்கன்னா குறிப்பு பாருங்க. குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மணிமொழி மாலை எழுதியிருக்கார். பழமைவாதிகளுக்கு வருவது பிணமாலை, துணிவுடையோருக்கு வருவது பணமாலை. உலக தமிழ் முன்னேற்ற கழகத்தை தொடங்கியிருக்காரு. தேவநேய பாவாணருடைய கொள்கைகளை பரப்பக்கூடிய தலை மாணவராக இருந்திருக்கார். தமிழ் படித்த அந்த வார்த்தையை பாருங்களேன் நீங்க. இந்த பெருஞ்சித்திரனார் தாண்டி தமிழ் மொழி பற்றி யாருக்கு இருந்திருக்கும் பாருங்க. தமிழ் படித்தால் அறம் பெருகும், அகத்தில் ஒளி பெருகும் என்று சொல்றார். தமிழ்ல படிக்கும் போது தாய்மொழியை ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டானோ இல்லையோ, அவனோட தமிழ் மொழி தாய்மொழியை அவன் படிக்கும் பொழுதுதான் அறம் அவனுடைய வாழ்வில் வரும், அகத்துல ஒளி பெருகும்னு பாடியிருக்கார். அதனால தனித்தமிழும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவாளர்னு இவரை சொல்றாங்க. இவருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு அரசாங்கத்தால. இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்திருக்குங்கிறாங்க. இங்க ஒரு நூல் பாருங்க, தமிழுக்கு கருவூலம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழில் திருக்குறள் மெய்ப்பொருளுரை என்ற நூல் எழுதியிருக்கார். ஸோ பள்ளிப்பாட புத்தகங்களில் ஓய்வும் பயனும் இவருடைய ரொம்ப விடுதலைக்கான தீவிர கருத்துக்கள் எல்லாம் பள்ளி புத்தகங்களை கொடுக்கல. அவர் எழுதிய குழந்தைகளுக்கு எழுதிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயங்களை மட்டும் தான் கொடுத்துருக்காரு. இவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலையும் சிறை சென்றவர் தான். பாருங்க, மிசா சட்டம், தடா சட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம், பல போராட்டங்களில் சிறை சென்றவர். பாருங்க, பள்ளி பறவைகள்ங்கிற ஒரு தலைப்புல பறவைகளுக்கு அப்படின்னு ஒரு இதுல பாடியிருக்காரு பாருங்க. ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு, தூய்மையோடு அமைதி சேரும் நன்கு தோன்றிடும் உள்ள அழகு, பாக்களும் இயற்றி பழகு நல்ல பாடலை பாடி மகிழ்வாய், தாக்குறும் துன்பம் யாவும் இசை தமிழினில் மாய்ந்து போகும், அறிவியல் ஆய்வு செய்வாய் நீ அன்றாட செய்தி படிப்பாய், செறிவுறும் ஒன்றன் அறிவு உள செழுமையும் வலிவும் பெறுவாய், மருத்துவ நூல்கள் கற்பாய் உடன் மனநூலும் தேர்ந்து கற்பாய், திருத்த மெய் நூல்கள் அறிவாய் வரும் தீமையும் பொய்மையும் களைவாய். மெய் நூல்களை படிச்சு உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீமையையும் பொய்யையும் களைய வேண்டும் என்று சொல்லியிருக்கார். இதுக்கு விளக்கமே தேவையில்லை, அதே புரிய மாதிரி தமிழ்ல அது இருக்க. ஓய்வாக இருக்கும்போது நீ ஓவியம் வரைஞ்சி பழகணும், தூய்மையோடு அமைதி உனக்கு சேரும், நல்ல அழகு உள்ளத்துல தோன்றும், நல்ல பாடல்கள் எழுதி பழகு, அந்த பாடல்களை பாடியும் சந்தோஷப்படு. இப்படி பண்றதுனால உள்ளத்துல துன்பங்கள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே மாய்ந்து போகும். அறிவியல் ஆய்வு நிறைய செஞ்சு பாரு, அன்றாட செய்திகள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கோ, சரி உன்னுடைய அறிவு இன்னும் கொஞ்சம் கூர்மையாகும், உளச்செழுமையும் வலிவும் பெறுவாய், மருத்துவ நூல்கள் நிறைய படிச்சுக்கோ,
மனநூல் சைக்காலஜி நூல்களையும் தேர்ந்து கற்கணும். திருத்த மெய் நூல்கள் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டாம், அது தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால வரும் தீமையும் பொய்யையும் உன்னால் களைய முடியும். எவ்வளவு அழகா பாடியிருக்காரு பாருங்க குழந்தைகளுக்காக. அதான் இதை கொடுத்துட்டு இவர் எழுதிய நூல்களில் பார்த்தீங்கன்னா குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மணிமொழி மாலைன்னு 3 பிரிவாக பிடிச்சிருக்காங்க. தமிழ் கும்மி கொட்ட சொல்றாரு தமிழ் மொழியை பார்த்து. பாருங்க, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரை கும்மி கொட்டுங்கடி. என்ன சொல்றாரு? கும்மி கொட்ட சொல்றார். கும்மி கொட்டுங்கம்மா, இளம் கோதையர்கள்லாம் சேர்ந்து கும்மி கொட்டுங்க. எதுக்கு? நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடிங்கிறார். நிலம் 8 திசை, வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வடமேற்கு வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு, எல்லா திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டும் அளவுக்கு கும்மி கொட்டுங்க. ஊழி பல 100 கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம்ங்கிறார். ஊழினா பல நூற்றாண்டு, பல எறானா அந்த உலகத்தில் டைனோசரஸ் ஒரு காலத்தில் வாழ்ந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த விலங்குகள் வாழ்ந்துச்சு, அதுக்கப்புறம் மனிதர்கள் இப்படி வாழ்ந்தாங்க அப்படிலாம் சொல்கிறேன். பல ஊழிகள் பல 100 ஆண்டுகளுக்கு மேலே, 1000 லட்சம் வருடங்களுக்கு மேலே இந்த தமிழ் மொழி பார்த்துருச்சுப்பா. அறிவு ஊற்று இருக்கக்கூடிய பல நூல்களை இது கொண்டிருக்கு. பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம்ங்கிறார். பெரிய பெரிய உலக சிதைவுகளே ஏற்பட்டுச்சுப்பா. பெரிய பெரிய கடல் கோள் அழிஞ்சிச்சு, வெள்ளம் வந்துச்சு, சுனாமி வந்துச்சு, கோவிட் வந்துச்சு, கொரோனா வந்துச்சு. எதுக்கும் அசையாம நிலையா நிக்குதுப்பா. பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும். நீ தமிழ் படிச்ச தமிழ் உண்மைக்குமே உன்னுடைய உடல்ல தமிழ் மொழியுடைய அந்த பற்று இருந்துச்சு, தமிழ் நூல்களை தெளிவாக தேர்ந்தெடுத்து படிச்சா உள்ள இருக்கக்கூடிய பொய் வெளியே ஓடிடும். அதான் பொய்யகற்றும் உள்ள பூட்டு இருக்குங்கிறார். உள்ளத்துல இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்ந்து விடும். அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய் புகட்டும் அற மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும்ங்கிறார். அன்பு மெய் புகட்டுமா, அற மேன்மை நமக்கு கிடைக்குமா. இந்த மேதினா உலகம், இந்த உலகத்துல வாழ்வழி காட்டியிருக்கும், இந்த உலகத்துல வாழ்வதற்கு தேவையான வழியை காட்டியிருக்கும் அப்படின்னு பெருஞ்சித்திரனார் பாடியிருக்கார். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா கனிச்சாறு அப்படிங்கிற ஒரு நூலில் அவர் எழுதியிருக்காரு. இது 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. இதெல்லாம் கேட்டிருக்காங்க பழைய கேள்வி. கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? 8 தொகுதி. தமிழ் உணர்வு நிறைந்த பாடல். அதே பாட புத்தகத்தில் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க சச்சிதானந்தன். எப்படி ஒரு மனுஷனுக்கு மொழிப்பற்று இருக்கு பாருங்க. ஏன் மொழிப்பற்றுங்கிறது முக்கியம்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆண் மகன் ஒரு பெண் மகள் அவனுக்கு அதிகபட்சமாக ஒரு கோபத்தை உருவாகணும். அவளை தாயை பற்றி நம்ம சொன்னோம் அப்படின்னா உடனே ஒரு கோபம் வந்துடும். ஒரு பெண்ணிட்ட போய் ஒரு கணவர் சொல்றார், உங்க அம்மா இப்படி சரி கிடையா வைக்க அப்படின்னு சொன்னோன்னா தாய்க்கு தாயை பற்றி சொன்னோன்னா பெண்ணுக்கு கோவம் வந்துடும். அதே மாதிரி ஒரு ஆண்மகனும் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது என்ன சொன்னாலும் பொறுத்துக்கிடுவான். தாயை ஏதாவது சொல்லி நீ அந்த மாவனை இந்த மாவனை சொல்லிட்டாங்கன்னா கோபப்பட்டுருவோம். அப்போ ஒரு மனிதனுக்கு தாய் ரொம்ப முக்கியம். 2வது தாய் மொழியும் ரொம்ப முக்கியம். அதனால தாய்மொழியை யார் ஒருத்தர் எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்றானோ அவனை போல ஒரு மடையன் இந்த உலகத்துல கிடையாது. அப்ப தமிழ் பற்று எந்த அளவுக்கு இருந்தா சச்சிதானந்தன் பாடுறாரு பாருங்க. சாகும் போதும் தமிழ் படித்துதான் சாக வேண்டும்ங்கிறார். எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும்ங்கிறார். சாகிற வரைக்கும் தமிழ் இல்லை, சாகும் போதும் தமிழ் படிக்கணும். செத்து சாம்பலாகும் போது என்னுடைய புணத்துல அந்த சாம்பல்ல கூட தமிழ் மனம் தான் வேகணும். இதை தாண்டி ஒரு மனுஷனுக்கு மொழிப்பற்று இருக்குன்னு உலகத்துல எங்கேயாவது சொல்ல முடியுமா? என்னுடைய மொழியை நான் ஒரு பாடமாக படிச்சு எக்ஸாமுக்கு பாஸ் பண்றதுக்கு கிடையாது. பெருஞ்சித்திரனார் ஆட்கள் ஏன் படிக்க சொல்றாங்க அப்படின்னா, இந்த தேர்வு நோக்கத்திலேயாவது நம்ம படிச்சு பாஸ் பண்றதுலையாவது அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிடணுமே. அப்போ மொழிப்பற்று ஒரு மனுஷனுக்கு, மொழிப்பற்று தானே மொழியிலே ஊர்ன மொழி வெறின்னு சொல்ற இந்த இடத்துல நான் நெகட்டிவான அர்த்தத்துல சொல்லலை. என் மொழியை உயர்த்தின்னு ஒரு மொழியை தாழ்த்தி சொல்லக்கூடிய வெறியை சொல்லலை. என் மொழி மீது இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு பற்று. சாகுற வரைக்கும் தாய்மொழி பேசுன்னு நினைப்பான். இவன் பாருங்க, செத்ததுக்கு அப்புறமும் சாகும் போதும் தமிழ்ல படிச்சுட்டே சாகணுங்கிறான். யாராவது சொல்லுவாங்களா பாருங்க? உனக்கு சாகுறது கடைசி ஆசை என்னன்னு கேட்டா உலகத்துல யாராவது என்னுடைய தாய்மொழியை நான் பேசிட்டு சாகணும்னு சொல்ல முடியுமா? சாகும்போது என்னப்பா உனக்கு கடைசி ஆசை கேட்டான்னு சொல்லுவாங்க, எங்க அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், சொந்தக்காரனை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும். அது மானுட பற்று. நான் சாகும்போதே தமிழ் படிச்சுதான் சாகணும், செத்ததுக்கு அப்புறம் கூட என் சாம்பல்ல கூட தமிழ் தான் வேகணும் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா எவ்வளவு மூர்க்கமான ஒரு தமிழ் பற்று இருப்பான். இந்த மாதிரி ஒரு புலவனால அந்த பெற்று எடுத்த இந்த தமிழ் தாயே நமக்கு சந்தோஷம் தான் படும். ஸோ இந்த பாடல்ல பார்த்துருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் தேவை கிடையாது. ஸோ இந்த பாடலுடைய பொருள், ஏன்னா இவர் பாடுற நமக்கே புரியுது.
அதனால் இதுக்கு வந்து ஒரு விளக்கம் அப்படிங்கிறது தேவை கிடையாது. இதில் மேதினி அப்படிங்கிறத கேட்பாங்க. மேதினி என்றால் உலகம் என்பதை குறிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பள்ளி பாட புத்தகங்களில் 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் தமிழில் தான் பேசுகிறார். தமிழை தான் மறுபடியும் வந்து உள்ளே கொண்டு வந்து வைக்கிறார். அழகார்ந்த செந்தமிழேங்கிறார். அன்னை மொழியேங்கிறார். அன்னை மொழியே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே. நம்ம தாய்மொழியை நம்ம கொஞ்சாம யார் கொஞ்சம் போறா? வெளிநாட்டுல இருந்து வந்தவனா கொஞ்சம் போறாங்க. அப்ப நம்ம தாய்மொழி தமிழ் பேசக்கூடிய மக்கள் நாமே நம்மளுடைய தாயை கொஞ்சாமல் விட்டுட்டு, இந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற வரைக்கும் தாயோட அருமையே தெரியாது. தாய் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தாயோடைய அப்படியே புகைப்படத்தை வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து அழுது கண்ணீர் விட்டுக்கிட்டு, அப்புறம் வருஷம் அந்த தவசம் செய்கிறது, சடங்குகள் செய்கிறது, அது செஞ்சு அதெல்லாம் எதுக்கு வேஸ்ட்டு? இருக்கும்போது தாயை நேசிக்கணும், இருக்கும்போது தாயை கொஞ்சணும், தாய் மீது இருக்கக்கூடிய பாசத்தை வெளிப்படுத்தணும். அதே மாதிரி ஒருத்தன் பாருங்க, தன்னோட தாய் மொழியை அந்த தாயாக நினைத்து பாடுறான் பாருங்க. அன்னை மொழியேங்கிறான். முதல் இடத்துல இருக்கிறான். அன்னையே, அம்மாவேங்கிறான். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியேங்கிறான். முன்னைக்கும் முன்னே அப்படின்னா என்னன்னா, ஏற்கனவே பழமை நீ, அந்த பழமையை விட ரொம்ப பழமையானவன் நீ அப்படிங்கிறான். உலகத்துல பழமைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த பழமைக்கும் பழமையாக தோன்றிய நீ ஒண்ணு நல்ல கனி போன்றவள். கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. கடல் குமரி கண்டத்துல நிலை கொண்டு ஆட்சி செய்த இந்த உலகின் பேரரசே நீதானம்மா. தென்னன் மகளேங்கிறான். பாண்டியன் தான் தமிழை உருவாக்கி இருக்கிறான். அந்த பாண்டியனுக்கு மகளே நீதான். திருக்குறளுடைய புகழ் நீதாம்மா. இன்னைக்கு உலகத்துல திருவள்ளுவரும் திருக்குறளும் இருக்கிறது எதனால தெரிஞ்சிச்சு? அவன் தமிழன். திருவள்ளுவர் வந்து ஒரு தமிழன். அவர் எழுதிய இலக்கியம் தமிழ் மொழி என்பதால் தான் திருக்குறளுக்கும் பெருமை. அப்ப திருக்குறளுக்கு புகழே உன்னால தானமா கிடைச்சது. இன்னரும் பாப்பத்தே அப்படிங்கிறாரு. என் தொகையே நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணி மேகலை வடிவே. தமிழ் மொழிக்கு உருவம் இருக்கா? உருவம் இல்லை, இலக்கியத்துல இருக்கிறா தமிழ் தாய். பாப்பத்தே அப்படின்னா 10 பாட்டுல இருக்கிறா. என் தொகையான 8 தொகையில இருக்கிறா அவ. நல் கணக்கே அப்படின்னா 14 மேற்கணக்குலையும் கீழ்கணக்குலையும் அவ தான் இருக்கிறா. மண்ணும் சிலம்பே, இன்னைக்கு அழியாமல் நிலைத்து இருக்கக்கூடிய சிலப்பதிகாரத்துல இருக்கிறா தமிழ். மணிமேகலை வடிவமேங்கிறார். கலை வடிவமே. மணிமேகலையில வந்து கலை வடிவமாக இருக்கிறா தாய். முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமேங்கிறார். இதெல்லாம் பார்க்கும் பொழுதும் படிக்கும் போது எனக்கு வரக்கூடிய தாய் மீது, ஒரு குழந்தைக்கு தன் தாயை பிரிஞ்சுட்டு தாயோட நினைவுகளை எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ஏக்கம் இருக்கும். எங்க அம்மா எனக்கு அப்படி சோறு ஊட்டினாங்க, எனக்கு எங்க அம்மா இப்படி சோறு ஊட்டினாங்க, எங்க அம்மா என்னை பள்ளிக்கூடத்துல கொண்டு விட்டாங்கன்னு ஒரு குழந்தை ஏங்குற மாதிரி ஒரு புலவன் பாருங்க அப்படி தாய்க்காக என்ன பண்றான், தமிழ் தாய்க்காக ஏங்கி நின்று சொல்றான். முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமேங்கிறான். தலையும் தாயை பார்த்த உடனே தலையை கால் பாதத்துல தொட்டு முடி கீழே விழுற மாதிரி உன்னை வாழ்த்தி உன்ட்டு என்ன பண்ணுவேன், நான் வந்து வாழ்த்து பெறுவோமா அப்படிங்கிற பாட்டை பாருங்க. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமே கலை வடிவமே, முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே. செப்பரிய நின் பெருமை செந்தமிழே உள்ளுயிரே, செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும். முந்தை தனிப்புகளும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழேங்கிறார். தமிழை சொல்லும் பொழுது செந்தமிழே உள்ளுயிரேங்கிறார். உள்ளுயிர்னா உள்ளுக்குள்ள இருக்கிற உயிரே. ரெண்டாவது சொன்னதுக்கு அப்புறம் செப்பரிய நின்பெருமை என் தமிழ் நான் எவ்வாறு எடுத்தே விரிவுரைக்கும். உன்னோட பெருமையை நான் பேச என்னுடைய தமிழ் நாக்கு எப்படி அதை சொல்ல முடியும்? நீ லட்சம் வயதுகள் பழமையானவள், உலகத்துடைய பேரழிவுகளை பார்த்தவள், கல்லும் மண்ணும் தோன்றிய காலத்துல உருவானவள் நீ. நான் இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உருவானவன்னு புலவர் சொன்னா, இப்போ ரீசெண்ட்
நமக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 25-30 வயசு. இந்த 30 வருஷம் இந்த உலகத்தை பார்த்துட்டு இருப்போம். நம்ம போய் என் தாய் தமிழோடைய பெருமையை பாடுறது என்னுடைய நாக்கு எப்படி அதை போய் சொல்லும்? முந்தை தனிப்புகளும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூலங்கிறார். பழம் பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்தன்மையும் வேற்றுமொழியார் உன்னை புகழ்ந்துரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணை ஏற்படுத்தியது. எங்கேயோ இருந்து வந்த கால்டுவல், எங்கேயோ இருந்து வந்த வீரமாமுனிவர், எந்த நாடுனே தெரியாம அங்க இருந்து வந்த ஜி போப், இத்தனை பேரும் என் தமிழ் மொழியை பாராட்டி ஆகா உலகின் மூத்த மொழி, தொன்மையான மொழி, ஜார்ஜ் கிரவுல் சொல்றாரு, லிலியன் சோல் சொல்றாரு. எத்தனையோ அறிஞர்கள் வெளிநாட்டவர் பார்த்துட்டு உன்னை இப்படி ஒரு மொழியா அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு இன்னும் கொஞ்சம் பற்றுணர்வு கிளம்புது. உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும். தும்பினானது ஒரு வண்டு. வண்டு என்ன பண்ணுமா, செந்தாமரை மலர் மீது இருக்கக்கூடிய தேனை குடிச்சு அப்படியே சிறகடிச்சு பாடுறது மாதிரி நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம்ங்கிறார். முந்துன்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழேங்கிறார். ஒரு பூ மேல இருந்து வண்டு மாதிரி நான் தாய் தமிழ் மேல இருந்து இன்று நான் உன் புகழை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கிறேங்கிறார். உன் பெருமையை எங்கும் முழங்குவேன்கிறார். கனிச்சார் என்கின்றதுல பாடியிருக்கார். பெருஞ்சித்திரனாருடைய பாடல்கள் பாரதியார் பாடல்களுக்கு இணையான பாடல்கள் தான். பாரதியார் தமிழ் மொழி மீது பற்று கொண்டவர் தான். ஆனால் தமிழ் மொழி மீது அதிகமான பற்றோடு சேர்ந்து தமிழை வர்ணித்து அதை மட்டுமே நோக்கமாக கொண்டவர் தான் பெருஞ்சித்திரனார். ஸோ பாவலர் பெருஞ்சித்திரனுடைய கனிச்சாறு தொகுப்புல 2 வேறு தலைப்புல இருக்கக்கூடிய பாடல்கள் தான் இது ரெண்டும். செப்பரிய நின்பெருமை அதில் தான் வருது, அழகார்ந்த செந்தமிழிங்கிறது அதில் தான் வருது. ஸோ ரெண்டுமே கனிச்சாருங்கிற பகுதியில் 10th புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய பாடல். ஸோ நமக்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பாடல்கள் எதுலேருந்து கேட்பாங்கன்னா ஸ்கூல் புக்கில் உள்ளது தான் கேட்பாங்க. ஸோ வேறு எதுவும் இதை பற்றி உள்ள செய்திகள் நம்ம வெளியே தேடுறத விட இதில் பழைய கேள்விகள் எல்லாமே சேர்ந்தே தான் வருது. சரிங்களா? ஸோ இப்போ அவருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா கனிச்சாறு என்கின்ற ஒரு நூலை இவர் உருவாக்கியிருந்தார். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா பள்ளிப்பறவைகள் அப்படிங்கிற ஒரு நூலில் 3 பகுதியாக பிரித்து குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மணிமொழி மாலைன்னு 3 பகுதியாக பிரித்தார். கொய்யாக்கனிங்கிற ஒரு புத்தகம் 1956 வந்த ஒரு புத்தகம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாவிய கொத்து, நூறாசிரியம், என் சுவை 80, மக புகு வஞ்சி, உலகியல் 100, கற்பனை ஊற்று, அருபருவ திருக்கூத்து, கழுதை அழுத கதை, வாழ்வியல் 30, தனித்தமிழ் இயக்கத்தின் தோற்றமும் வளர்ச்சியும், இத்தனை நூல்களை எழுதியிருக்கிறார். ஸோ பெரியாருடைய பொது உடைமை, தனித்தமிழ் செயல்பாடு, சாதிய மறுப்பு, இந்த மாதிரி பல கருத்தாக்கங்களை தன்னுடைய வாழ்க்கையில வச்சு பாடியவர் இவர். ஸோ இவருடைய கல்வி, அரசியல் எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். இவர் நிறைய நூல்களுடைய சிறப்பு பள்ளிப்பாட புத்தகங்களையும் கொடுத்துருக்கிறாரு. இதுதான் அவருடைய பற்றி நம்ம தெரிஞ்சிருக்காது. இவர் 1995 ஜூன் மாதம் 11ஆம் தேதி கிட்னி ஃபெயிலியர்னால என்ன பண்ணிட்டாருன்னா இறந்து போயிட்டார். இவருடைய இறுதி ஊர்வலத்தில் கிட்டத்தட்ட 1,50,000 பேர் கலந்து கொண்டு ஒரு பெரிய ஒரு ஊர்வலமாக சென்னையில் மேடவாக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. ஒரு தமிழுக்கு பெரிய தொண்டாற்றியவர் அப்படின்னு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. தமிழ் தாய் ரொம்ப பழமையானவள். இந்த தமிழ் தாய்க்கு தன்னால் இயன்ற ஒரு சிறு தொண்டை அழித்து கொண்டு சென்றவர் தான் பெருஞ்சித்திரனார். ஸோ பெருஞ்சித்திரனுடைய பாடல்கள் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவருக்குள்ள சிறப்பு பேர் இதழ் பணிகள், அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இவருடைய நான் சொன்னால இவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க புக்கில். நிறைய சிறை கைதியாக இருந்திருக்காரு. இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1963-65 காலகட்டங்கள்லாம் ஒரு பயங்கரமான ஆக்டிவிஸ்டாக இருந்திருக்கிறார். ஸோ அதை பற்றிலாம் தேவையில்லை, நமக்கு இந்த அளவில் மட்டும் தெரிஞ்சா போதும். நன்றி, வணக்கங்கள். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.